வெங்கி அட்லூரி அவர் இயக்குன லக்கி பாஸ்கர் படத்தை நேற்று நைட்டு தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. படம் பிடிச்சிருந்ததுங்கிறத விடவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு திரைக்கதையை இவ்வளோ சுவாரஸ்யமாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இதுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சினிமா நல்ல திரைக்கதை, சினிமா எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதுபோக அந்த சப்ஜெக்டில் நல்ல நாலேஜ் இருந்தால் தான் அதை திரைக்கதையை மாற்ற முடியும். இது 2 தெரிஞ்சவங்க தான் இந்த படத்தை எடுக்க முடியும். இந்த வெங்கி அட்லூரிக்கு வந்து இந்த 2மே நல்லா தெரிஞ்சிருக்குது. எனக்கெல்லாம் இந்த ஷேரு, பங்கு மார்க்கெட்டு, அதில் எப்படி ஷேர் வாங்குறது, அதை பற்றி எனக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியாது. அது என்ன பெரிய விஷயம்? பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்லேயே அந்த பேங்க் டீட்டெயிலில் எனக்கு பேங்க்கில் பணம் போடுவோம், நமக்கு தேவையானப்போ பணம் எடுப்போங்கிறத தாண்டி வங்கி சம்மந்தமான விஷயங்கள் எனக்கு பெருசாக தெரியாது. சில நேரங்களில் பேங்க்கில் போய் பணம் போட வேண்டியிருந்ததுன்னா, அங்கே போய் பணம் போடுற ஃபார்ம் எது, டெபாசிட் ஃபார்ம் எதுன்னு தெரியாது, பணம் எடுக்கிற ஃபார்ம் எதுன்னு தெரியாது. அதையே நாங்கள் இருக்கிறவன்ட்ட கேட்டு தான் எடுப்பேன். ஃபில் பண்ணுறது கூட ரொம்ப தடுமாற்றமாக தான் அதை ஃபில் பண்ணி வைப்பேன். நான் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு பிற்பாடு கவுண்டரில் கொடுத்தேன்னா அதில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க கவுண்டரில் இருக்கிறவங்க. அந்த லட்சணம் தான் நமக்கு வந்து பேங்க்கு, இந்த பணம் சம்பந்தமான விஷயங்களோட. ஆனால் இந்த படத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அர்ஷத் மேத்தா பற்றி. அந்த அர்ஷத் மேத்தா 1992 வந்து ஒரு பெரிய ஊழல் பண்ணியிருந்தார். அப்போல்லாம் பத்திரிகையில் பெரிய செய்தியாக வந்து பெரிய விவாதிக்கப்பட்டது. பெரிய ஊழல் பண்ணிட்டாரு, பங்கு மார்க்கெட்டில் பயங்கரமான ஊழல் பண்ணிட்டாரு, பயங்கரமான ஆள் அவர் அப்படின்னு செய்தி படித்தோம். ஆனால் ஊழல் பண்ணிட்டாருங்கிறது நல்லா தெரிஞ்சுது எங்களுக்கு அப்போ. ஆனால் என்ன பண்ணார், ஏது பண்ணாருங்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியவே இல்லை. அது எவ்வளோ விலைக்கு சொன்னாலும் அப்போ எங்களுக்கு தெரியல. அது அர்ஷத் மேத்தா என்ன பண்ணார், எப்படியெல்லாம் அதை டெக்னிக்கலாக ஊழல் பண்ணார் அப்படிங்கிறத இப்போ இந்த படத்தை பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது. இதில் ரொம்ப புத்திசாலித்தனமான திரைக்கதை என்னன்னு சொன்னால், அர்ஷத் மேத்தா செய்த ஊழலை வச்சு தான் இந்த படம் திரைக்கதை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது என்னென்னா, அர்ஷத் மேத்தா பற்றி சொல்லாமல் அர்ஷத் மேத்தாவை சுற்றி ஒரு கதாநாயக பாத்திரத்தை கொண்டு வந்து, அர்ஷத் மேத்தா என்ன செஞ்சு மாட்டிக்கிட்டாரு, என்ன செய்யாமல் இருந்தால் அவர் மாட்டாமல் இருந்திருப்பாருங்கிறத வந்து பாஸ்கர் கேரக்டர் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் குற்றவாளி அர்ஷத் மேத்தா மட்டும் இல்லை, அர்ஷத் மேத்தாவுக்கு பின்னால் வந்து பேங்க்கில் வேலை செய்கிற அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஏன் தனியார் வங்கி நடத்துகிற அந்த பேங்க்கோட முதலாளிகள், சேர்மேன்லாம் கூட பின்னணியில் இருக்கிறாங்கங்கிறத இந்த படம் ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் சொல்லியிருக்குது. ஏன்னா அர்ஷத் மேத்தா மட்டும்தான் குற்றவாளி, அவர் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணாருங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அவருக்கு தண்டனை தரப்பட்டது. இதில் அர்ஷத் மேத்தா 1992 இவ்வளோ பெரிய ஊழலை பண்ணியிருக்கிறாருங்க. அப்போ அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 35, 36 வயசு தான் அவர். அவர் 41 வயசுலலாம் ஜெயிலில் போய் 46 வயசுலலாம் அவர் ஜெயிலில் போய் செத்து போகிறாருன்னு வச்சுக்கிங்க. 36, 37 வயசில் இந்தியாவே சுரண்டி அப்படியே ஒட்டுமொத்தமாக கொள்ளடிச்சு கொண்டு போகிற மாதிரியான ஒரு 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 விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. அது போக வந்து அவர் வந்து அன்னைக்கு பங்கு மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணதுக்கு பிற்பாடு தான் ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து பங்கு மார்க்கெட்டில் இவ்வளோ கேப் இருக்குது, பேங்க்கில் இவ்வளோ ஓட்டை இருக்குதுன்னு சொல்லி ஒரு புதிய சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து ரிசர்வ் பேங்க் அதுக்கப்புறம் சரி பண்ணியிருக்கிற அளவுக்கு ஒரு தனிநபர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிருந்தது. அந்த அவர் தனிநபராக பண்ணியிருந்தாலும் அவருக்கு பின்னால் ஒரு பெரிய அதிகாரிகளும் இந்த மாதிரியான பெரிய பேங்க் நடத்துகிறவங்களோட பங்களிப்பும் அதில் இருந்திருக்குதுன்னு இந்த படம் சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த படம் வந்து சொல்கிற செய்தி என்ன அப்படின்னா, இந்த கதாநாயகனுக்கு ஒரு மாரல் கொடுத்து, குடும்ப பின்னணியெல்லாம் கொடுத்து, அந்த சூழலோடு சொல்லும்போது இன்னும் அது சென்டிமெண்ட்டாகவும் சுவாரஸ்யமும் இருக்குது. ஆனால் என்ன நீதியாக சொல்லப்படுது அப்படின்னா, அர்ஷத் மேத்தா கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு ஒரு வங்கி ஊழியராக இருக்கிறவர் எப்படியெல்லாம் அவங்கள பயன்படுத்தி டெக்னிக்கலாக அவர் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு போகிறாரு. அர்ஷத் மேத்தா தொடர்ந்து பண்ணதுனால தான் மாட்டிக்கிட்டாரு. இது ஒரு கட்டத்தோடு நம்ம வந்து நிறுத்தியாச்சுன்னா இதில் மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான இந்த படம் முடிஞ்சிருக்குது. அப்போ குற்றவாளிகள் வந்து தொடர்ந்து பேராசையின் காரணமாக அவங்க தொடர்ந்து பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல் இது போதும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு அவங்க சேஃப் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் முடியுது. அது சுவாரஸ்யத்துக்காக சொல்லியிருக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாதாக தான் இருக்குது. ஆனால் ஒரு வங்கியில் வேலை பார்க்குறவர் ரொம்ப வறுமையில் இருக்கிறாரு, குடும்ப கஷ்டம் காரணமாக, நிர்பந்தத்தின் காரணமாக ஊழலுக்குள்ளே வராரு. அந்த ஊழலுக்குள்ளே வர்றதில் எப்படி அவங்க வந்து அந்த காசை பேங்க்கில் வேலை பார்க்குறவர் நினச்சாருன்னா அதை எடுத்துகிட்டு திருப்பி அங்கே எப்படி வச்சிட முடியும், அதை வச்சு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது அந்த ஆரம்ப கட்டம் அதெல்லாம் ரொம்ப ஒரு டான் படத்தில் உள்ள ஒரு பின்னணி மாதிரி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அதை கொண்டு போயிருக்கிறாங்க. இதில் வந்து துல்கார் சல்மான், பாஸ்கரா நடிக்கிற துல்கார் சல்மானோட கேரக்டர் வந்து அதுக்கு கோவமே வரமாட்டேங்குது. அந்த கேரக்டருக்கு பெரும்பாலும் அவங்க மனைவியோட பேசும்போது அவர் கோவப்படுறாரு. மற்ற இடங்கள்லாம் ஒரு கோவம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், ரொம்ப நிதானமாக ஆரம்பத்தில் வந்து இவர் தான் பணத்தை கொண்டு வந்து பெருமளவில் கொடுக்குறாரு அந்த பின்புலத்தில் பேங்க்கில் இருந்து தெரியாமல்.
ஆனால் அந்த படம் போயிடுங்க மாதிரி சூழல் இருக்கும்போது கூட இருக்கிறவங்களாம் பதட்டமாக வர்றாங்க. இது ரொம்ப பதட்டம் இல்லாமல் இருந்து யோசித்து பண்ணுறாரு புத்திசாலித்தனமா அப்படின்னு. ஒரு பண தேவை காரணமாக அந்த துறையில் நாலேஜ் உள்ளவன் அதை வந்து சட்டவிரோதமாகவும் எப்படி சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக அந்த கேரக்டரோட மாற்றத்தை ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மாறும்போது அவன் ரொம்ப கெட்டவனாகவும் மாறாமல் அவன் தேவைகளுக்காகவும் பணம் அவனை வந்து வேறு ஒரு கண்ணோட்டத்துக்கு உருவாக்குற ஒரு ஆளாகவும் காட்டினது வந்து ஒரு நல்ல பின்புலமாக அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக வந்து பணம் எப்படி குணாம்சத்தை கட்டமைக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நேர்த்தியாக அதை செஞ்சுருக்கிறாங்கங்கிறது ரொம்ப சிறப்பு. இதில் துல்கர் சல்மானோட அப்பாவா ஒருத்தர் வராரு. ஆரம்பத்தில் அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறாரு. ஒரு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருந்து ஓய்வு பெற்று அப்புறம் வந்து உடம்பு சரியில்லாமல் அவர் கை கால் விழுந்திருக்கிறாரு அப்படின்னு காட்டப்படுது. ஆனால் அவங்க அப்பா ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு சோஃபா, ஒரு சேரு, டேபிள் மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு மூலையில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் ஏன் முதல்ல ஒன்றுமே இல்லாமல் அவர் அப்படியே காமிச்சிட்டு கொண்டு போகிறாங்கன்னா, பின்னால் வந்து கிளைமேக்ஸில் அவர் சொல்கிற விஷயத்தை வச்சு தான் படம் முடியுது. அதுக்கப்புறம் தான் அந்த படம் ரொம்ப சிறப்பான ஒரு முடிவோடு போகுது. அப்போ அதற்காக தான் அவங்க அப்பாவை வந்து ஒரு டேபிள் சேர் மாதிரி செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதை அப்படி காட்டாமல் இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டருக்கும் இந்த குடும்ப உறவுகளோடு சேர்ந்து இயங்குற மாதிரியான இன்னும் ஒரு 2-3 சீன் வச்சுருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அதில் வந்த கேரக்டரில் அது ஒன்று மட்டும்தான் ஒட்டாமல் போகுது. செகண்ட் ஹாஃபில் அவர் ஒரு லீட் ரோல் பண்ணுற அப்பா வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இல்லாமல் அவர் ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்து பேசியிருக்கலாம். திடீர்னு அவர் பேசுகிறாரு அப்படின்னு பேரன் சொல்கிறது அது கொஞ்சம் செயற்கையாக இருக்குது. மற்றபடி நடுத்தர வர்க்கத்துக்குள்ளார ரொம்ப நெருங்கின சொந்தமாக இருந்தால் கூட பொருளாதார ரீதியான வேறுபாடுகள் இருக்கும்போது அவங்க எவ்வளோ மோசமாக நடந்துப்பாங்க. தன்னோட நெருங்கின உறவாக இருந்தாலும் ஒரு அம்மா மகளுக்குள்ள உறவாக இருந்தாலும் கூட பொருளாதார கண்ணோட்டம் வரும்போது எப்படி அதை சொல்லி காட்டுவாங்க, எப்படி வந்து அதை டாமினேட் பண்ணுவாங்க, எப்படி வந்து அலட்சியப்படுத்துவாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக அதை காமிச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் வளர்க்கப்படுறது கூட எப்படி வளர்க்கப்படுவாங்க அப்படிங்கிறதையும் நடுத்தர வர்க்கத்தின் குணாம்சம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. பணம் வந்ததுக்கு பிற்பாடு தன் குடும்பத்தை கொண்டு போய் அவர் ஷாப்பிங் போடுறது, அந்த ஷாப்பிங் போகும்போது வந்து அந்த கடைக்காரங்க இவங்களை அலட்சியம் நிறுத்துறதுனால அதை உடனடியாக அதுக்கு வந்து ஒரு பதிலடியாக இவர் வந்து திருப்பி அதை வந்து பணம் கொண்டு வந்து அந்த பொருட்களை வாங்குகிற அந்த முறையெல்லாம் படத்துக்கான சுவாரஸ்யத்தோடு இருக்குது. ஆனால் அது நல்ல தரமாகவும் இருக்குது. இந்த அர்ஷத் மேத்தா விவகாரத்தை வந்து வெளி உலகத்துக்கு சொன்னது வந்து சுசேதா தலால் அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர், அவங்க வழக்கறிஞரும் கூட. அவங்கள ஒரு கேரக்டராக படத்தில் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த விஷயம் வெளியே வந்ததே அந்த அம்மாவோட ரிப்போர்ட்டிங்னால தான் அது வந்திருக்குது. அந்த அம்மாவுக்கு பிற்கால வந்து பத்மஸ்ரீ விருதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் வந்து பாஸ்கருங்கிற கேரக்டர் எவ்வளோ லீட் ரோல் பண்ணுதோ அதற்கு இணையாக பேரலாக சுசேதா தலால்ங்கிற அந்த பெண் பத்திரிக்கையாளர் ரோலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருந்தா இந்த படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா பேரலாக இந்த ஊழலில் வந்து பாஸ்கர் சேர்ந்து இயங்கும் போது அந்த பெண் இன்னொரு பக்கத்தில் அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறதோடு சேர்ந்து வந்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஒரு போலி கையெழுத்து போட்டு அவரை ஏமாத்திடுறாங்களே, இன்னொரு பேங்க்குக்கு பணம் கொடுத்தது, அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாரு. அந்த பேங்க் மேனேஜர் வந்து ரொம்ப வராரு, இவங்க பேங்க்குக்கு வந்து பார்க்குறாரு, அதன் மூலமாக அந்த ஊழல் தெரிஞ்சிருதுன்னு ரொம்ப சாதாரணமாக அதை உடைச்சிடுறாங்க. அது அப்படி உடையல, அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் கூட ரோல் இருந்திருந்தால் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். அந்த இடம் மட்டும் இவ்வளோ பெரிய ஊழலை வந்து அந்த பேங்க்கில் இருக்கிற பெரிய அதிகாரி வந்து இந்த பாஸ்கரை பார்க்கும்போது தகவலில் சொல்லிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவி நாடகம் மாதிரி இந்த பழைய படத்துலலாம் வந்து ஒரு பெரிய சீரியஸான விஷயத்தை கொண்டு போவாங்க. அது எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாத போது அந்த சம்மந்தப்பட்ட கேரக்டர் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத பக்கத்தில் நின்று கேட்டுரும்ல, உடனே மனம் மாறிடுவாங்கள்ல, ரொம்ப சிம்பிளாக முடிச்சுடுவாங்க சிக்கலை. அது மாதிரி அந்த சீன் இருக்குது. அதை இன்னும் டீட்டெயிலாக சுசேதா தலால் கேரக்டரை போட்டிருந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமாக அதை கண்டுபிடிக்கப்படுறதுன்னு சொல்லியிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் இல்லை, இன்னும் கூட பரபரப்பாக இந்த படம் அந்த உண்மையோடு சேர்ந்து பயணிச்சிருக்கோம். ஆனால் அந்த பக்கத்துக்கு அவங்க போகல. இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்குது. ஒரு வித்தியாசமான இந்த சப்ஜெக்டை வந்து ஒரு சினிமாவுக்கு திரைக்கதையாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தோட இயக்குனர் வந்து ரொம்ப சிறப்பாக அதை பண்ணியிருக்கிறாரு.